கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று குட் ஃப்ரைடே. ஏசப்பா நமக்காக மரித்ததை நினைவு கூறுகிற ஒரு நாளாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இயேசு நமக்காக மரித்ததை நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நினைக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டார். நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்காக, மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். நாம் சமாதானமாக இருக்கும்படி அவர் மீது ஆக்கினை வந்தது. பிரியமானவர்களே, நாம் சுகமாக இருக்கும்படி அவர் கையில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் சுகமாக இருக்கும்படி, நாம் சந்தோஷமாக இருக்கும்படி, நாம் சமாதானமாக இருக்கும்படி அவர் நமக்காக சிலுவிலே மரித்தார். எனக்கு ஆண்டவர் சின்ன வயதில் ஒரு அற்புதம் செய்தார், ஒரு சுகத்தை கொடுத்தார். என்னுடைய 14 வயதில் என் காலில் திடீரென்று ஒரு பலவீனம், நடக்க முடியாது. ஒரு 3-4 மாதமாக நடக்க முடியாமல், ஸ்கூலுக்கு போக முடியாமல் நான் வீட்டில் படுத்திருந்தேன். அப்போது எங்கள் ஊருக்கு ராஜான்னு சொல்லி ஒரு அண்ணன் சண்டே கிளாஸ் நடத்த வருவார். இயேசை பற்றி சண்டே கிளாஸ் மூலமாய் சொல்லி எங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போ சொன்னார், இயேசை படைச்சோம்னு, இயேசப்பா உனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொன்னார். நானும் ஜெபித்தேன், ஏசப்பா இந்த உலகத்தில் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் நீர் என்றால், என்னை படைத்தவர் நீர் என்றால் எனக்கு இந்த காலில் சுகத்தை தாரும் என்று கேட்டேன். ஏசப்பட்ட கேட்டேன், ஜெபித்தேன். எனக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஜெபிக்க தெரியாது. கேட்டேன். அன்று நைட்டு 1:30 மணி இருக்கும். நான் படுத்திருந்த இடத்துல ஒரு பெரிய ஒளி வானத்திலிருந்து வந்து என் மேல் பட்டது. என் மேல் பட்ட உடனே எனக்குள்ளார இருந்து சின்ன சின்ன குட்டி பன்னிகள் மாதிரி கண் வட்டமாக இருக்கும், அந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி பிசாசுகள்லாம் என்னை விட்டு எழும்பி போனதை நான் பார்த்தேன். கடைசியாக ஒரு பெரிய உருவம் எழுந்து போனதை பார்த்தேன். என்னுடைய ஊர் நடு மத்தியில் நான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மேலாக ஒரு சிங்காசனம், அது மேலே ஏசப்பா தன் கைகளில் ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது, அதில் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் எடுத்து என் மேலே ஊற்றி, என்னை தலையில் ஊற்றி என்னை அபிஷேகம் பண்ணினார். என் மேல் பட்டு எண்ணெயெல்லாம் ஓடினது. காலையில் 5 மணி எழுந்து எப்படி நான் வெளியே வந்தேன் என்று தெரியவில்லை. அன்னைக்கு போன கால்வலி, அன்னைக்கு போன பலவீனம், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கர்த்தர் அன்று என்னையை ஊற்றி என்னை சுகமாக்கினார். என்னை அபிஷேகம் பண்ணி கனமான ஊழியத்துக்கு தேவன் அழைத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னை கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார். நாமும் சந்தோஷமாக இருக்கும்படி, நாமும் சமாதானமாக இருக்கும்படி, நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். எதற்காக? நமக்காக, உங்களுக்காக. கர்த்தருடைய பாசம், அவருடைய அன்பு, அவருடைய பிரியம் எப்போதும் நம் மீது உண்டு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்ம தகப்பன் என்று நினைக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். அவர் நம்மோடு கூட எப்போதும் இருப்பார். இயேசு நமக்காக மரித்தாரே, அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அவருக்காக ஒரு பிரியமான வாழ்க்கை, சந்தோஷமாய் சமாதானமாய் அவருக்காக வாழ்ந்து அவர் நாமத்தை மையப்படுத்துகிற பிள்ளைகளாய் எப்போதும் இருப்போம். சந்தோஷமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஏசப்பா எப்போதும் என்றென்றும் நம் வாழ்க்கையில் எப்போதும் கூடவே இருந்து காலமெல்லாம் கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆமென்.